Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி சாப்பிடாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக பச்சை பயிறு தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசினாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நல்லா நம்ம வாஷ் பண்ணி ஒரு 3 to 4 hours ஊற வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் காலைல செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இல்லை ஒரு 3 hours ஊற வச்சாலுமே நல்லா ஊறி வந்துடும். இப்போ அது ஊறட்டும். இப்போ நான் 3 hours கழிச்சு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. நான் இன்றைக்கி 3 hours தான் ஊற வச்சேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம தோசை பதத்துக்கு தான் அரைக்க போகிறோம், அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை 2 to 3 hours நீங்கள் புளிக்க வச்சு கூட தோசையாக ஊற்றிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் செய்ய போகிறேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வரமிளகாயை மிக்ஸியில் நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட் நான் துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன். கேரட் வெங்காயம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து வரும்படிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பார்த்துக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தோசை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை புளிக்க வச்சு செஞ்சால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை செய்யறதுக்காக சாதாரண தோசைக்கல்லோ நான்ஸ்டிக்கோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இது நல்லா ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் கேரட் ஆட் பண்ணாமல் ப்ளைன் தோசையாக கூட நீங்கள் நல்லா மொறுமொறுன்னு ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் பச்சை பயிறு தோசை. அதே போல் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் வெஜிடபிள்ஸே ஆட் பண்ணாமல் வெறுமனே பேப்பர் ரோஸ்ட் போல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஆனால் இது நீங்கள் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலைல ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இல்லை வெஜிடபிளாக நம்ம ஆட் பண்ணுற தொட்டு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இதுக்கு சட்னி தேவைப்பட்டால் இதுக்கு தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, கார சட்னி எல்லாமே சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ பச்சை பயிறு தோசை ஒரு முறை இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லாருமே திரும்ப செய்யுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு தோசை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதே சமயம் ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.